அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். முதல் கேள்வியில a cube painted yellow on all faces in cut into 27 small cubes of equal size. How many small cubes are painted on one face only? ஒரு பெரிய கனசதுரம் இருக்கு. அந்த கனசதுரத்தை சுத்தியும் மஞ்சள் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு அத 27 பீசஸா கட் பண்றாங்க. உடனே நீங்க என்னோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட்? 3 கியூப் தான் 27. அப்போ என்னோட வேல்யூ ரைட். ஒரு பக்கம் மட்டும் கலரா இருக்கக்கூடிய பீசஸ் எத்தனை இருக்கும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எங்க இருக்குங்க? ஒன் சைடு பெயிண்டட் கியூப்ஸ் சைடு பக்கங்கள்ல இருக்குங்க. எத்தனை பக்கங்கள் இருக்கு? 6 பக்கங்கள் இருக்கு. n-2 the whole square. அப்போ என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அதை எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். 6 இன்டு என்னோட வேல்யூ 3 மைனஸ் 2 the whole square. 6 இன்டு 1 ஸ்கொயர் 6 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். ஒரு சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா 27 பீஸ்ல 6 பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸாக இருக்கும். ரைட். காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். இப்ப நம்ம நிறைய கேள்விகள் பார்த்தோம். அதுல ஏதாவது ஒண்ணுதான் கேள்வியா இருக்க போகுதுங்க இங்க. 6. வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்து போலாங்க. ரெண்டாவது கேள்விங்க. ரெண்டாவது கேள்விக்கும் மூணாவது கேள்விக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு கியூப ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்றாங்க. 125 பீசஸா கட் பண்றாங்க. உடனே நீங்க என்னோட வேல்யூ 5. இந்த கட் பண்ற எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பராக மட்டும்தான் இருக்குங்க. முதல்ல 27 பீசஸா கட் பண்ணலாம். எவ்வளவு பாசிபிள் வேஸ்ல அதை கட் பண்ண முடியும் அப்படின்னாங்க 27 பீசஸா கட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 64 பீசஸா கட் பண்ணலாம். அதாவது 3 கியூபா கட் பண்ணலாம், இல்லாட்டி 4 கியூபா கட் பண்ணலாம், இல்லாட்டி 5 கியூபா 125 பீசஸா கட் பண்ணலாம், இல்ல 6 கியூபா 216 பீசஸா கட் பண்ணலாம். இந்த 216 பீசஸா கட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேருங்க. அவ்வளவு பேரெல்லாம் போகவே மாட்டாங்க. அதிகபட்சம் 125 பீசஸ் வரைக்கும் போகலாம். 216 போறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஆனா தெரிஞ்சுக்கலாம். ரைட். இதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம 40 பீஸா கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய கனசதுரத்தை 40 பீஸா கட் பண்ணா 40மே கனசதுரங்களாக இருக்காது. அப்ப ஒரு பெரிய கனசதுரத்தை கியூப் எண்ணிக்கையில தான் கட் பண்ணாதான் அதுவும் சிறிய கனசதுரங்களாக இருக்கும். ரைட். அப்ப 125 பீசஸா கட் பண்றாங்க. என்னோட வேல்யூ 5. ரைட். ஒவ்வொரு ரைட். அடுத்தது அதுல இருந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா how many cubes are not painted on any face? எந்த ஒரு பக்கமும் வண்ணமடிக்கப்படாத கனசதுரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? எந்த பக்கமுமே பெயிண்ட் ஆகாது அப்படின்னா n-2 the whole cube சொல்லலாமா? நோ சைட் பெயிண்டட். ரைட். என்னுடைய வேல்யூ 5. 5 மைனஸ் 2 the whole cube. 3 கியூப் 27 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரெண்டாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 27. ரைட். நம்ம ஆல்ரெடி படிச்சது உங்களுக்கு ரீகால் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்க. அடுத்து மூணாவது கேள்விங்க. how many cubes are painted on one face only? ஒன் ஃபேஸ் ஒன்லி. அப்ப ஒரு சைடு மட்டும் பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எத்தனைன்னு கேட்கறாங்க. ஒரு சைடு மட்டும் பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எங்க இருக்கும்? சைட்ல இருக்கும். 6 இன்டு n-2 the whole square. 6 இன்டு என்னோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 125 பீசஸ்னா என்னோட வேல்யூ 5. 5 மைனஸ் 2 the whole square. 6 இன்டு 3 ஸ்கொயர். 6 இன்டு 3 ஸ்கொயர்னா 9. 54 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. மூணாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 54. காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். குட். 54 அப்படிங்கிறது கரெக்டுங்க.
அடுத்த கேள்விங்க. 4வது 4ல இருந்து 7 வரைக்கும் அடுத்த ஒரு பேராகிராஃப்ல ஒரு கேள்வி. A cube is colored red on all faces. It cut into 64 small cubesங்க. So 64 small cubes கட் பண்றாங்க அப்படின்னா என்னுடைய வேல்யூ 4. இப்ப ஆன்சர் பண்ணலாம். How many cubes have no face colored? No side colored. ஆன்சர் பண்றீங்களா கமெண்ட்ல? ஒரு சைடு கூட பெயிண்ட் ஆகாத கியூப்ஸ் எத்தனை இருக்கும்? 64 பீசஸா கட் பண்ணும் பொழுது. 4வது கேள்வியினுடைய ஆன்சர் என்னதுங்க? 4வது கேள்வியினுடைய ஆன்சர் 8ங்க. குட். No side painted. Formula n minus 2 the whole cube. என்னுடைய வேல்யூ 4 minus 2 the whole cube. So 2 cube 8 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. So 4th question உடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 8. அடுத்து 5th question. How many cubes are there which have only one face colored? ஒரு சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எத்தனை இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எத்தனை இருக்கும்? 5வது கேள்விக்கு என்ன ஆன்சருங்க? ஒரு சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எத்தனை இருக்கும்? 24 பீசஸ் இருக்கும். 6 into n minus 2 the whole square. 6 என்னுடைய வேல்யூ இப்பதான் 4 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். minus 2 the whole square. So 6 into 2 square. 2 square அப்படிங்கிறது 4. 6 into 4 24 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி. So 5வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 24. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். 6வது கேள்விங்க. How many cubes are have two red opposite faces? எத்தனை கனசதுரங்களில் 2 எதிரெதிர் பக்கங்கள் சிவப்பு வண்ணமிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. ரைட். ஆப்போசிட்ல 2 சைடும் பெயிண்ட் ஆன மாதிரி எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட். ஸோ 6th question உடைய ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. 6th question உடைய ஆன்சர். ஏன்னா இதுல ரொம்ப ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த தப்ப பண்ணாதான் அடுத்து அதை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஆப்போசிட் சைட் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கீங்க. வெரி குட். அப்ப அந்த கேள்வியில என்ன இருக்குங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். கரெக்ட். அதாவதுங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே 2 சைடு பெயிண்ட் ஆகணும்னு சொன்னோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஆப்போசிட் சைட்ஸ் பெயிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? நீங்க முன்னாடி உங்க செவரையும் மேல சீலிங்கையும் பாருங்க. மேல இருக்கக்கூடிய சீலிங்கும் முன்னாடி இருக்கக்கூடிய செவரும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது எல்லாமே 2 சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸா இருக்குமா? ஏன்னா 2 செவர் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடியது தான் 2 சைடு பெயிண்ட் ஆகும். அதுல அந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய கார்னரும் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய கார்னரும் 3 சைடு பெயிண்ட் ஆனதா இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்ப நடுவுல இருக்கக்கூடியது எல்லாமே 2 பக்கம் பெயிண்ட் ஆனதாக இருக்கும். அப்போ 2 பக்கம் பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எல்லாமே அட்ஜசன்ட் சைட்ஸ். ரைட். பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கங்கள் மட்டும்தான் 2 பக்கம் பெயிண்ட் ஆயிருக்கும். ஆப்போசிட்ல 2 சைடு பெயிண்ட் ஆன மாதிரி ஒரு கியூப் கூட இருக்காது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. ரைட். 2 பேர் ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. மத்தவங்களுக்கும் அது புரியுதா? ரைட். ஒருவேளை நம்ம 2 சைடு பெயிண்டட் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க 12 into n minus 2 ஃபார்முலா. ஸோ 12 into இங்க என்னுடைய வேல்யூ 4 minus 2. ஸோ 12 into 2 24 ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ ஆப்ஷன்ல 24ங்கிறது இருக்குது. அது ஆன்சரா வரணும்னா கேள்வியில 2 சைடு பெயிண்டட் மட்டும்தான் சொல்லியிருக்கணும். 2 ஆப்போசிட் ஃபேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கனால 2 ரெட் ஆப்போசிட் ஃபேசஸ்ன்னு சொல்லியிருக்கனால ஆப்போசிட் சைடுல 2 அதாவது 2 சைடு பெயிண்ட் ஆயிருக்கணும். ஆனா அது ஆப்போசிட் சைடா இருக்கணும் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. 3 சைடு பெயிண்ட் ஆனதும் அட்ஜசன்ட்ல தான் இருக்கும். 2 சைடு பெயிண்ட் ஆனதும் அட்ஜசன்ட்ல தான் இருக்கும். ஒரு சைடுங்கிறது ஒரு சைடு தான். அதுக்கு அட்ஜசன்ட்டே கிடையாது. இருக்கிறதே ஒரு சைடு தான். சரிங்களா? ரைட். அப்போ இது ஆப்போசிட் சைடுலன்னு சொல்லியிருக்கனால இது கிடையாது. ஆப்போசிட் சைடுல பெயிண்ட் ஆன மாதிரி ஒண்ணு கூட இருக்காதுங்க. 0 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். ஸோ கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா இந்த கான்செப்ட? ஸோ ஒன் சைட் பெயிண்டட் சென்டர் ஆப்போசிட் டு ஈச் அதர். இல்லைங்க.
இப்ப சென்டர்ல பெயிண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு அந்த ஒரு கியூப புடுங்கி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அந்த கியூபுக்குள்ள 5 சைடு இருக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 5 சைடு. ரைட்? நீங்க முதல்ல பெயிண்ட் பண்றீங்க. பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 64 சின்ன சின்ன பீஸஸா ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு பீஸும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பீஸ்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 6 பக்கம் இருக்கும். அதுல 3 பக்கம் பெயிண்ட் ஆன கியூப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட்டா இருக்கும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த கார்னர பார்த்தாவே தெரியும் அட்ஜசன்ட்டா இருக்குங்கிறது. அடுத்தது 2 சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸும் அட்ஜசன்ட்டா இருக்கும். ஒரு சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் அட்ஜசன்ட்டா இருக்கவே இப்ப வாய்ப்பு இல்ல. ஏன்னா பெயிண்டே ஒரு சைடு தான் ஆயிருக்கு. அடுத்து நோ சைட் பெயிண்டட் கியூப்ஸ். ரைட்? நீங்க சென்டர்ல பெயிண்ட் பண்ணியிருக்கு. ரைட்? அடுத்த சென்டர் பின்னாடி இருக்கக்கூடியது ஒரே பீஸா இருக்காதுங்க. ஒரே கனசதுரமாக இருக்காது. நீங்க 27 சின்ன சின்ன கனசதுரங்களாக கட் பண்ணும் பொழுதுங்க, ஒரே கனசதுரம் மேல இருந்து கீழ வரைக்கும் இருக்க போறது கிடையாது. ரைட்? இப்ப நம்ம 64 பீஸஸா கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொத்தம் எத்தன லேயர் இருக்கு அப்படின்னா 4 லேயர் இருக்கு. அப்ப முதல் லேயர்னுடைய நடு பீஸ்னுடைய அடிப்பகுதியில பெயிண்ட் ஆகாம இருக்கும். ஆப்போசிட் சைட் பெயிண்ட் ஆகாம இருக்கும். ரைட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, 2 சைடு பெயிண்ட் ஆனதா இருந்தாலும் சரி, 3 சைடு பெயிண்ட் ஆனதா இருந்தாலும் சரிங்க. அது எல்லாமே அட்ஜசன்ட் சைடுல தான் இருக்கும். ஆப்போசிட் சைடுல இருக்காது. ரைட்? எஸ் வெரி குட். அடுத்து போலாங்க. கிளியர். அடுத்து 7வது கேள்விங்க. So how many cubes have 3 face colored? 3 சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எத்தனை இருக்கும்? எந்த ஃபார்முலாவும் கிடையாது. 8ங்கிறது ஆன்சர். 8 பீஸ் இருக்கும். 8 கார்னர் இருக்கு. அப்ப 8 கார்னர்லயும் ஒவ்வொரு பீஸ் இருக்கும். 8 சாரி 8 கார்னர் இருக்கு. ஒவ்வொரு கார்னர்லயும் ஒவ்வொரு பீஸ் இருக்கும். 8 கார்னருக்கு 8 பீஸ். அந்த 8 பீஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 சைடு பெயிண்ட் ஆனதாக இருக்கும். இப்ப இதே கேள்வி ஆப்போசிட் சைடுல பெயிண்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. எல்லாமே அட்ஜசன்ட் சைடு. அடுத்து 8வது கேள்விக்குள்ள போகலாம். கிளியர்? ஆல்வேஸ் 8 ரைட். இல்லைங்க ஆல்வேஸ் 8 அப்படிங்கிறது ஓகே. 8 ஆன்சர் வராத மாரி நம்ம இன்னும் அடுத்த கேள்விகள் எல்லாமே குடுப்போம். பின்னாடி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கண்டிஷனுக்குள்ள போகுது. இந்த கலர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா அது வேரி ஆகும். ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர மென்ஷனே பண்ணாம 3 சைட் பெயிண்டட், 2 சைட் பெயிண்டட்ன்னு சொன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அத யூஸ் பண்ணிக்கலாம். கலர மென்ஷன் பண்ணும் பொழுது அது பின்னாடி எப்படி மாறுங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த கேள்விகள்ல பார்ப்போம். அடுத்து 8வது கேள்விங்க. 8ல இருந்து 17 வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு கான்செப்ட்ட வச்சுக்கிட்டு கேள்வி. என்ன கான்செப்ட் அப்படின்னா, a solid cube of each side 8 centimeter has been painted red, blue and black on the pair of opposite sides. It is then cut into cubical blocks of each side 2 centimeter. ரைட். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய கியூப் இருக்கு. அந்த பெரிய கியூபினுடைய எட்ஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? எட்ஜ்ங்கிறது சைடுங்க. எட்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய கியூப் இருக்கு. அதனுடைய சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அத 2 சைடு சென்டிமீட்டர் இருக்க மாரி 2 சென்டிமீட்டர் சைடு இருக்க மாரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்றாங்க. அப்ப எத்தனை பீசஸா கட் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களால இன்டைரக்டாங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப என்னோடைய வேல்யூ நமக்கு எந்த இடத்துல ஃபார்முலா எழுதுனாலும் அப்ளை பண்றதுக்கு n வேல்யூ தெரியும். என்ன நம்பர் ஆஃப் பீசஸ் எத்தனைன்னு சொன்னாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க நம்பர் ஆஃப் பீசஸ்ங்கிறது சொல்லல. அப்ப நம்ம தான் இங்க புரிஞ்சுக்கிறோம். 8 சென்டிமீட்டரா 2 சென்டிமீட்டரா ஒவ்வொரு சைடு இருக்க மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சைடுல 4 பீஸ் இருக்க போது அப்ப 4 கியூப் 64 பீசஸா கட் பண்றாங்கங்கிறது எல்லாமே இந்த 8யும் 2யும் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க 64 பீசஸ் கட் பண்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைட்லயும் 2 பீஸ் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேல்யூ 4ங்கிறது இங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்? இது புரியுதான்னு பாருங்க. அதுக்காக தான் அங்க நான் டிரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு பெரிய கியூப் அதனுடைய ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர். அத 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி எத்தனை பீஸா கட் பண்ண முடியும்? 4 பீஸா கட் பண்ண முடியும். அதனால தான் 4 வரைஞ்சு காமிச்சிருக்கேன். அப்போ என்னுடைய வேல்யூ 4. அப்ப 4 கியூப் 64 பீஸஸா இங்க கட் பண்றாங்க. இப்ப கேள்விக்குள்ள போகலாமா? How many cubes have no face painted? ஒரு சைடு கூட பெயிண்ட் ஆகாதது எத்தனை இருக்கும்? n-2 the whole cube. சோ என்னுடைய வேல்யூ 4 - 2 the whole cube. உங்களுக்கு புரியுதா? என்னுடைய வேல்யூ 4ன்னு தெரிஞ்சா தானே கணக்கே போட முடியும். அந்த 4 தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேள்வியில இன்டைரக்டா 8 சைடு 8 சென்டிமீட்டர் சைடு இருக்கிறத 2 சைட்ஸ்
2 சென்டிமீட்டர் சைடு இருக்க கியூப்ஸா ஸ்பிளிட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 4 மைனஸ் 2 த ஹோல் கியூப். 4 மைனஸ் 2ங்கிறது 2. 2 கியூப் பண்ணோம் அப்படின்னா 8ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 8வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 8ங்க. ரைட், காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து போவோம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால டைரக்டா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், புதுசா ஏதாவது கான்செப்ட்ல கேள்வி இருக்கு அப்படின்னா நான் உங்க கமெண்ட்ல உங்களை கமெண்ட் பண்ண சொல்றேன். சரிங்களா? ரைட், அடுத்தது ரொம்ப முக்கியம். இந்த கலரை மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். ஸோ ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர் ஆப்போசிட் சைட்ஸ்ல பேட்ச்ல வந்து இதை வந்து பெயிண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ரைட், நீங்க உட்கார்ந்திருக்க ரூமையே எடுத்துக்கலாம். ரைட், நீங்க உட்கார்ந்திருக்க ரூம்ல என்னெல்லாம் இருக்கு? டாப்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சீலிங்கு. பாட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் என்னதுங்க? ஃப்ளோர், தரை. அடுத்து லெஃப்ட்னு ஒண்ணு இருக்கு, லெஃப்ட் சைடு சுவரு. ரைட்னு ஒண்ணு இருக்கு, ரைட் சைடு சுவரு. ஃப்ரண்ட்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் முன்பகுதி, உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. அடுத்து பேக், பின்பகுதின்னு ஒண்ணு இருக்கு, அது அந்த இடத்துல எழுத முடியாதுங்கிறதுனால ஓரமா எழுதிட்டேன். இப்ப நான் கலர் எழுதுறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னென்ன கலரு? பிளாக், ப்ளூ, ரெட். இப்ப நான் ரெட் கலரை டாப்லயும் பாட்டம்லயும் பெயிண்ட் பண்றேன். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னா டாப்னுடைய ஆப்போசிட் பாட்டமா. அப்ப நான் டாப்ல ரெட் கலர் பெயிண்ட் பண்றேன், பாட்டம்ல ரெட் கலர் பெயிண்ட் பண்றேன். ரைட், அடுத்தது நானு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்றேன். லெஃப்ட் சைட்லயும் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்றேன், ரைட் சைட்லயும் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்றேன். சார் ஏன் சார் லெஃப்ட்லயும் ரைட்லயும் ப்ளூ பெயிண்ட் பண்றீங்க? அங்க ரெட் பெயிண்ட் பண்ண கூடாதா? தாராளமா பண்ணிருக்கலாம். எந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தத்துல ஆப்போசிட்டா ஒரே கலர்ல பெயிண்ட் பண்றோம். அடுத்து ஃப்ரண்ட்ல பிளாக் கலரையும் பேக் சைட்லயும் பிளாக் கலரை பெயிண்ட் பண்றேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுவரையும் பின்னாடி இருக்கக்கூடிய சுவரையும் கருப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய டாப்பையும் கீழே இருக்கக்கூடிய பாட்டம் சுவரையும் வந்து நான் வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய சுவரையும் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய சுவரையும் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டேன். ரைட், இப்போ நம்ம கேள்விக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, 8வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பெயிண்டே ஆகாததை பத்தி தான் கேக்குறாங்க. அதுக்கு அவன் எந்த கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தா என்ன? அதனால அதுக்கு அது தேவைப்படல. அடுத்த கேள்விக்கு தேவைப்படும். 9வது கேள்விக்கு போலாம். 9வது கேள்வியில how many how many cubes have only one face painted? எத்தனை கனசதுரங்கள் ஒரு பக்கம் மட்டும் வண்ணமடிக்கப்பட்டிருக்கும்? நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் தான் கேட்கறான். அவன் எந்த பக்கத்துல என்ன கலர் அடிக்கணுங்கிறத பத்தி பேசவே இல்லை. அப்ப நீங்க எப்பயும் போல ஆன்சர் பண்ணிடலாம். ஒன் சைட் பெயிண்ட் இருக்கு. ரைட், ஒன் சைட் பெயிண்டனுடைய ஃபார்முலா என்னவோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 6 into n minus 2 the whole square. 6 into என்னுடைய வேல்யூ 4 minus 2 the whole square. So 6 into 2 square, 6 into 4, 24 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒன் சைட் பெயிண்டனுடைய ஆன்சர். சோ இப்ப இந்த கேள்வியில பாருங்க, 8வது கேள்விக்கும் சரி 9வது கேள்விக்கும் சரி, 8வது கேள்வியில பெயிண்டே ஆகாதது கேக்குறாங்க. 9வது கேள்வியில ஒரு பக்கம் பெயிண்ட் ஆனது கேக்குறாங்க. அது என்ன கலர்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படி என்ன கலர்னு மென்ஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு அவன் அந்த கேள்வியிலேயே மாத்தி மாத்தி கலர் பண்றேங்கிறது சொல்லாமே இருந்திருக்கலாமா? ரைட், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இந்த கேள்வியை படிக்கும் பொழுது ஒரு பின்னாடி கேள்வியில தேவைப்படலாம், இந்த கேள்விக்கு அது தேவைப்படல. ஒருவேளை கேள்வியை படிக்கும் பொழுது மாத்தி மாத்தி கலர் பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவோம். அந்த டேட்டா தேவையே இல்லாம கூட இருக்கலாம். ரைட், 9வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 24ங்க. அடுத்த கேள்வி போவோம். 10வது கேள்விங்க. how many cubes have only two face painted? சரி, இங்கேயும் அந்த கலர் முக்கியம் இல்ல. சோ 2 சைடு பெயிண்டா இருக்கணும். அது என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி பேசல கேள்வியில. 2 சைடு பெயிண்டனுடைய ஃபார்முலா 2 சைடு பெயிண்ட் ஆனது எட்ஜஸ்ல இருக்கும். 12 into n minus 2. சோ 12 into என்னுடைய வேல்யூ 4 minus 2. 12 into 2 24 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ 10வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 24. சோ அடுத்த கேள்விங்க, 11வது கேள்விங்க. how many cubes have three face painted? எத்தனை கனசதுரங்களில் 3 பக்கங்கள் வண்ணமடிக்கப்பட்டுள்ளன? எத்தனை கனசதுரங்களில் 3 பக்கங்கள் வண்ணமடிக்கப்பட்டுள்ளன? ரைட், 3 ஃபேஸ் பெயிண்டட், கண்ண மூடிட்டு 8ன்னு சொல்லிடலாம். இங்கேயும் கலரை பத்தி சொல்லவே இல்லை.
ரைட், இந்த 3 கேள்வியிலயும் கலரை பத்தி பேசவே இல்லைங்க. நம்ம என்ன கலர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ரைட். 11வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 8. அடுத்து 12வது கேள்விக்குள்ள போகலாம். How many cubes have 3 face painted with different colors? எத்தனை கனசதுரங்களில் 3 பக்கங்கள் வெவ்வேறு நிறங்களால் வண்ணமடிக்கப்பட்டிருக்கும்? ரைட், கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நம்ம கலரை மாத்தி மாத்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட், கலர் மாத்தி மாத்தி பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். எத்தனை கனசதுரங்கள்ல ரைட் 3 பக்கங்களும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். 3 கலர் பெயிண்ட் ஆயிருக்கணும். அந்த 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ கணேஷ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ எத்தனை கனசதுரங்கள் 3 பக்கம் 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் அப்படின்னா ராஜ்குமார் கரெக்ட்டுங்க. ரைட், 8 பீஸ் இருக்குங்க. 8 பீஸ் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. 3 பக்கம் பெயிண்ட் ஆன கியூப்ஸ் 8 இருக்கும். 8மே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தானே. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க டாப்ல ரெட் கலர் பெயிண்ட் பண்ணீங்க. ரைட், மறுபடியும் இந்த கலர்ஸ் ஞாபகப்படுத்தலாம். டாப்ல ரெட் கலர் பெயிண்ட் பண்ணீங்க. அடுத்து பாட்டம்ல ரெட் கலர் பெயிண்ட் பண்ணீங்க. லெஃப்ட் சைடுல ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணீங்க. ரைட் சைட்லயும் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணீங்க. ரைட், அந்த பீசஸ் நம்ம கலரோட பேசுவோம். ஃப்ரண்ட்ல பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணீங்க. பேக் சைடுல பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணீங்க. இந்த 8 கார்னரையும் நீங்க உட்கார்ந்திருக்க ரூம்ல இருந்து கவனிங்க. ரைட், ரைட் சைடுல இருக்கக்கூடிய டாப் கார்னர் பாருங்க. ரைட் சைடுல இருக்கக்கூடிய டாப் கார்னர் ஃப்ரண்ட் சுவரும் சீலிங்கும் ரைட் சைடும் கனெக்ட் ஆகிருக்கா? அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்னர் பீஸ் ஒரு பக்கம் ரெட் கலர் பெயிண்ட் ஆயிருக்கும், ஒரு பக்கம் பிளாக் கலர் பெயிண்ட் ஆயிருக்கும், ஒரு பக்கம் ரைட் சாரி டாப் இந்த ஃப்ரண்ட், நீங்க ஃப்ரண்ட்னு எடுத்துக்கலாம், பிளாக் கலர் பெயிண்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல ப்ளூ கலர்ல பெயிண்ட் ஆயிருக்கும். ரைட், அதே மாதிரி லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த 3 கலர்ல பெயிண்ட் ஆயிருக்கும். அடுத்து பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அது பின்னாடி செவர் கூட கனெக்ட் ஆயிருக்கனால ரெட் ஃப்ரண்ட்ல இருந்த கலர் போயிட்டு பிளாக் போயிட்டு அதுவும் அதே பிளாக்ல தான் இருக்க போகுது. அதுவுமே 3 கலர்ல பெயிண்ட் ஆயிருக்க போகுது. அப்ப நீங்க பெயிண்ட் பண்ணது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசுனது தான். அட்ஜசன்ட் சைடுல 3 கலர் பெயிண்ட் ஆயிருக்கும். ஒரு சைடு இது, ஒரு சைடு இது, ஒரு சைடு இது. அப்ப 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தானே, ரெட், பிளாக், ப்ளூ. அப்போ இருக்கக்கூடிய 8 கார்னருமே 8 பீஸுமே 3 பக்கம் பெயிண்ட் ஆனது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? 8மே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல தான் இருக்கும். ரைட், டிஃப்ரெண்ட் அட்ஜசன்ட் சைட்ஸ் நீங்க கலர் பண்ணது எல்லாமே ஆப்போசிட் சைட்ஸ்ல. அப்ப எல்லாமே டிஃப்ரெண்டா தானே இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், 8 பீஸ் 8 பீஸுமே 3 சைடு பெயிண்ட் ஆயிருக்கும். பெயிண்ட் ஆன 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல தான் இருக்கும். ரைட், ஸோ ஆப்ஷன் 0லாம் இருந்தனால அதை யோசிச்சிருக்கீங்க, இருக்காது அப்படிங்கிறதுக்காக. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து போலாம். 13வது கேள்விங்க. எத்தனை கனசதுரங்களில் 2 பக்கம் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணமடிக்கப்பட்டு மற்ற பக்கங்கள் வண்ணமடிக்கப்படாமல் உள்ளன? அப்போ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கணும்னு கேக்குறாங்க. ரைட், ஸோ 13வது கேள்வியில how many cubes have 2 face painted red and black and all other faces unpaintedன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதர் சைட்ஸ் வந்து அன்பெயிண்டட் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, ரைட், அப்ப 2 சைடு மட்டும் தான் பெயிண்ட் ஆகணும். ரைட், அதர் சைட்ஸ் அன்பெயிண்டட் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 சைட் பெயிண்டட் மட்டும் தான் கேட்கறாங்க. அதுக்கு சும்மாவே 2 சைட் பெயிண்டட்னு சொல்லியிருக்கலாம். தேவையில்லாம தான் எக்ஸ்ட்ராங்க இன்னொரு டேட்டா மற்ற பக்கங்கள் வண்ணமடிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்றாங்க. 2 பக்கம் பெயிண்டட் அப்படின்னு சொன்னாவே 2 பக்கம் தானே பெயிண்ட் ஆயிருக்க போகுது, மீதி பக்கம் பெயிண்ட் ஆகாம தானே இருக்க போகுது. ரைட், அப்ப 2 சைட் பெயிண்டட் கேட்கறாங்க. என்ன ஃபார்முலா? 12 into n-2. என்னுடைய வேல்யூ 4 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்ட், இந்த கேள்வியில என்னுடைய வேல்யூ 4 தானே, 64 பீசஸ் தானே. ரைட், ஓகே. ஆனா இந்த இடத்துல 12 அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, கலருக்கு ஏத்த மாதிரி அது மாறுது. இப்ப என்ன கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா சிவப்பு கலர்லயும் கருப்பு கலர்லயும் பெயிண்ட் ஆகணும். சிவப்பு கலரும் கருப்பு கலரும் கனெக்ட் ஆகிற இடம் எங்க இருக்குங்கிறது பாருங்க. சிவப்பு கலர் டாப்பையும் பாட்டத்திலையும் அடிச்சோம்.
கருப்பு கலர் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் அடிச்சோம். அப்ப டாப்பும் ஃப்ரண்ட் கனெக்ட் ஆகுற இடத்துல சிவப்பு கருப்பு கனெக்ட் ஆகுது. டாப் அதே மாதிரி டாப்பும் பேக்கும் கனெக்ட் ஆகுற இடத்துல சிவப்பும் பேக்கும் கருப்பும் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி சீலிங்க விட்டுட்டு பாட்டம் வந்தோம்னா ரைட், அடியில இருக்கக்கூடிய ஃப்ளோரும் ஃப்ரண்ட்டும் கனெக்ட் ஆகுற இடத்துல இந்த ரெண்டு கலர்ஸ் இருக்கு. அடுத்தது ஃப்ளோரும் பேக்கும் கனெக்ட் ஆகுற இடத்துல இந்த ரெண்டு கலர்ஸ் இருக்கு. அப்போ 12 எட்ஜஸ்ல இந்த கலர் கனெக்ட் ஆகுற இடம் 4 எட்ஜஸ்ல தான் இருக்கு. உங்களால இத 4 இன்டூ n-2ன்னு மாத்துறதுக்கு புரியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிட முடியுங்க. நல்லா கவனிங்க. ரைட், நான் பேசுறத நீங்க ரூம்ல இருக்கக்கூடியத அஷ்யூம் பண்ணிக்கோங்க. சிவப்பு கலர்ல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சீலிங்கையும் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கும் சிவப்பு கலர் பெயிண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுவருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சுவருக்கும் கருப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப என்னுடைய கேள்வி, ரெண்டு சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் கேட்கும் பொழுது எட்ஜஸ் விளிம்புகள்ல எதெல்லாம் இருக்கோ அது ரெண்டு சைடு பெயிண்ட் ஆனதாக இருக்கும். மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்கு. ஆனா கலரை மென்ஷன் பண்ணும் பொழுது 12 எட்ஜஸ்லயும் இந்த கலர் கிடையாது இல்லைங்களா? அந்த 12 எட்ஜஸ்ல எத்தனை எட்ஜஸ் இந்த கலர் வருதுங்கிறத கவனிப்போம். ரைட், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுவரும் சீலிங்கும் கனெக்ட் ஆகிற இடம் ஒரு எட்ஜ். ஏன்னா மேல ரெட்டு முன்னாடி கருப்பு. அதே மாதிரி உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சீலிங்கும் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவரும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு எட்ஜ். மேல ரெட்டு பின்னாடி கருப்பு. அதே மாதிரி ரெண்டு எட்ஜ் வந்துருச்சா? அதே மாதிரி உங்களுக்கு கீழே தரையையும் முன்னாடி இருக்கக்கூடிய சுவரும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு எட்ஜ், தரையையும் பின்னாடி இருக்கக்கூடிய செவரும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு எட்ஜ். மொத்தம் 12 எட்ஜ்ல 4 எட்ஜ் தான் இந்த கண்டிஷனுக்குள்ள வருது. 4 இன்டூ n-2ன்னு எழுத தெரிஞ்சிச்சுனாவே ஆன்சர் வந்துட போகுது. 4 இன்டூ என்னுடைய வேல்யூ 4 மைனஸ் 2. அப்ப 4 இன்டூ 2 8ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட், இந்த இடத்த ஒரே ஒண்ணு மட்டும் நான் கமெண்ட்ல கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. 12 4ஆ மாத்துறது உங்களுக்கு புரியுதா? ஃபார்முலா 12ன்னு இருக்கும். எல்லா கேள்வியிலும் 12ன்னு வச்சுதான் ஆன்சர் பண்ணோம். அதை இங்க 4ன்னு வச்சு ஆன்சர் பண்றது உங்களுக்கு புரியுதா? அதை மட்டும் கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணிருங்க. அப்ப கலருக்கு ஏத்த மாதிரி மாறுது. எந்த கலரையும் மென்ஷன் பண்ணாம ரெண்டு சைடு மட்டும் பெயிண்ட் ஆனதுன்னு கேக்குறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு 12 இன்டூ n-2 ஃபார்முலா எழுதிடுறோம். இப்போ அந்த ரெண்டு சைடுல ஒரு சைடு சிவப்பு இருக்கணும், ஒரு சைடு கருப்பு இருக்கணும் அப்படின்னா சிவப்பு சைடும் கருப்பு சைடும் கனெக்ட் ஆகிற எட்ஜ் மொத்தம் 4 இருக்கு. அப்ப 4 இன்டூ n-2. n-2ங்கிறது ஒரு எட்ஜ்ல கிடைக்கக்கூடிய பீஸ். அப்போ முன்னாடி போடக்கூடிய 4ங்கிறது இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பீசஸ். ரைட், சோ புரிஞ்சுங்களா? சோ நெக்ஸ்ட்ங்க 14வது கேள்வி.